நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்தேன்னா என்னடா இப்படி ஆகி போச்சே அப்படின்ற மாதிரி தாங்க. அவங்க கூலிப்படையை ஏவி விட்டு கரெக்டாக அந்த சிலையை திருட வச்சாங்க. ஆனால் இது எல்லாமே இப்போ கையும் களவாக மாட்டியாச்சுங்க. சிசிடிவி கேமரா கூட செக் பண்ணாமல் நம்ம தலைவன் மாஸ்க்கும் போடாமல் அப்படியே சும்மா அசாத அதை திருட்டு போனோம் எப்படி போகும் அந்த மாதிரி மூஞ்சை தெளிவாக காட்டின்னு போயிட்டு சிலையை ஆட்டியை போட்டு எட்டுன்னு போயிட்டு காரில் வைக்கிறது எல்லாமே சிசிடிவியில் இருக்குங்க. அப்போ எதுக்குடா அங்கே இருக்கிற பெரிய மனுஷங்க ஒருத்தம் இல்லாமல் சிசிடிவியை பார்க்காம டேரெக்டாக இந்த மாதிரி இவங்க தான் வந்திருந்தாங்க, இவங்க தான் எடுத்துன்னு போய்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குடும்பத்து மேலே பழி போட்டாங்க. அவ்வளோ முட்டாள்தனமாக இருக்காங்க, கோவில் நிர்வாகியாக இருக்காங்க. இதை சொல்கிறதுக்கு நம்மளுக்கே ஒரு பக்கம் கூச்சமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு சொல்கிறனால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நாங்கள் எதுவும் செக் பண்ண மாட்டோம், எங்கள் ஊரில் இருக்கிற யாருமே அந்த மாதிரி இல்லை, இவன் இந்த மாதிரி ஆகிறதுக்கு யார் காரணம்னு சொல்லிட்டு தெரில, இது எல்லாத்துக்கும் பின்னணி யாரும் இருக்காங்க, இவன் இந்த மாதிரி செய்கிற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கார் சொல்கிறாங்க. ஏப்பா அவங்க ஊருக்கார் செய்ய மாட்டான்னு சொல்கிறீங்க, சிசிடிவியில் எப்படிப்பா அவன் தெளிவாக போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஏதோ மாயா மந்திரம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பண்ணிப்பாங்க, அவனை நல்லா போட்டு பொழந்த கட்டினா எல்லாம் உண்மையும் வெளியே வரும்னு சொல்லிட்டு அவனை ஒரு பக்கம் சந்திரகாந்தா மேடம் அவங்க கஸ்டடியில் எடுக்கிறாங்க. எடுத்து அவனை போடு 4 போடு போடுறாங்க. உடனே அவன் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டு கையெடுத்து கும்புறான். ஐயா சாமி மேடம் எனக்கு வலிக்குது, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு உடனே நீ உண்மையெல்லாம் சொல்கிற ரசா உன்னை விட்டுறான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இந்த மாதிரி இந்த மேடம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லி விட்டுறாங்க. அந்த மேடத்தை வர வைக்கிறாங்க. அந்த மேடம் வந்து தலையில் கை வச்சு ஐயோ மாட்டி விட்டானேன்னு இப்படி தலையை கீர்னு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, மாட்டியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே அவங்க தப்பு தானே, அவங்க பண்ணதை தான் அவன் மாட்டி விட்டான், இல்லைனா அவன் மாட்டி விடாமல் இருப்பானா. தன் வினை தன்னை சுடும் சும்மா சொல்லுவாங்க. அவங்க செஞ்ச வினை இப்போ அவங்களுக்கே சரியான ஆப்பா வந்து நின்று இருக்குது. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்களும் ஒரு பக்கம் டைரெக்டாக வந்துடுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. விஜய் கூட்டினார் மாதிரி தெரியல, அதனால் அன்னபூர்ணி கூட வந்துடுறாங்க. அன்னபூர்ணியோட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ராஜேஸ்வரி நின்றுக்கத்த எல்லாமே வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க பேசினுக்கத்த. ஏன்னா இவங்க அவங்களுக்குள்ளவே அப்படியே சும்மா குடுக்கா முடிச்சு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல, நம்ம மல்லியம்மாவை காப்பாற்றணும், அதுக்கு என்னென்ன எவிடன்ஸ் கிடையாது எல்லாத்தையும் நான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாங்க. சந்திரகாந்தா மேடம் பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. அதில் நம்ம ராஜேஸ்வரி வந்து நான் அசாத அங்கேருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் நம்ம சந்திரகாந்தா மேடம் வாய்ப்பில்லை ரசா, வாய்ப்பில்லை, நீ பண்ணதுக்கு நீ தான் தண்டனை அனுபவிக்கன்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க. ஜெயிலில் போட்டு நம்ம மல்லியை ஒரு பக்கம் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்ததும் நம்ம வெண்பா குட்டிக்கு ஒரே சந்தோஷம். உடனே நம்ம விஜய் புயல் மாதிரி வராரு, எப்படி எங்கள் அக்காவை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், என்ன ஆதாரங்குதுன்னு சொல்லிட்டு கேட்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உன் பொண்டாட்டி அரெஸ்ட் பண்ணாங்களே, அந்த மாதிரி எதனா ஒரு வார்த்தை கேட்டியாடா, உன் பொண்டாட்டினா இலக்காரம், உனக்கு தேவையான வரையும் யூஸ் பண்ணிவேன், தேவையில்லாம் தெரிஞ்சதும் டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி போட்டு போயினே இருப்பேன், யாரா சாமி நீயே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கேட்க தோணுது. விஜய் பார்த்தா இப்போ வர கடுப்பு தாங்க ஆகுது. எதுக்கு இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு தெரியலிங்க. ஹீரோ வேறு இருக்காரு, நல்லா என் வாயில் வந்துடும். பாவம் மல்லி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் மல்லியை ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தினே தான் இருக்காரு. இவர் என்னைக்கு திறந்த போகிறாருன்னு சொல்லிட்டு தெரியலிங்க, திறந்துற நாள் வருமானு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நம்ம வெண்பா உயிரே வச்சுன்னு இருக்காங்க மல்லி மேல். மல்லியம்மா தான் என் உலகம், மல்லியம்மா தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு உயிராக இருக்காங்க. அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி வெண்பாவும் இல்லாமல் போயிட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுவாங்க மல்லியோட கதி. அன்னபூர்ணி மறுபக்கம் அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் இவங்க தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துன்னு பக்குவமாக செஞ்சுன்னு இருந்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளி விட்டு இருப்பாங்க. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு நல்லாவே இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாகவும் இருக்குது. ஆனந்தம் பாடும் அந்த மாதிரி நாமளும் ஒரு பக்கம் பாடிவிடுவோம். சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திருடுங்கிறால அவன் வந்து ஒன்று சொல்லிட்டு போகிறான். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய வேலை கொடுத்துருக்காங்க மல்லிக்கு எதிராக எல்லாம் பண்ண சொல்லி. நான் எல்லாமே மல்லிக்கு எதிராக தான் பண்ணேன், மல்லி எந்த ஒரு தப்புமே பண்ணல இது வரைக்கும். அவங்க மேலே பழி போட்டது, அவங்க தப்பாக நடந்ததுன்னு சொன்னது எல்லாமே என்னால் தான், நான் தான் காசுப்பட்டு எல்லாம் பண்ணணும்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க. அப்போ தான் விஜய்க்கு நல்லா முக்கி வச்ச சாணி எடுத்து மூஞ்சில் வச்ச மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே மல்லி மேலே தேவையில்லாமல் பழி போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட மாட்டார். போட்டாருன்னா அவருக்கு அதோட அசிங்கம் வேறு எதுவும் இருக்காதுங்க. ஏன்னா இப்போ எல்லாம் உண்மையும் வெளியே வந்துருச்சு. வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து எல்லாமே முத்தனை கத்திரிக்காய் எப்படி வெளியே வந்து எல்லாருக்கும் தெரியுமோ அந்த மாதிரி வெளியே வந்து தெரிஞ்சிச்சுங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை.